ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த நண்டு குழம்பு செய்கிறதுக்காக நான் நண்டோட கால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதோட ஃப்ளஷ் எல்லாமே நான் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு நிறையாவே கால் இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த முனையில் நல்லா நீங்கள் ஏதாவது ஒரு நைஃப் வச்சோ இல்லைனாக்கா சிசர் வச்சோ கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் அந்த ஜூஸ் நல்லாவே போகும். அந்த நடுப்பகுதியில் ஏதாவது நீங்கள் நைஃப் இல்லை சிசர் வச்சு நல்லா தட்டி விடுங்க, இல்லைனா ஏதாவது கத்தி வச்சோ தட்டி விடுங்க. நான் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நல்ல ஒரு மண்பானையில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும். அதில் நான் தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டிருக்கேன். நல்லா ஒரு கப் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் போடுறது காரத்துக்காக தான் நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுனால 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது அந்த எண்ணெயில் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தக்காளியை இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 துண்டாக தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 4-5 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே நல்லா கழுவி வச்சுருக்க அந்த நண்டையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முருங்கைக்காய் சேர்க்குறதுனால அந்த நண்டு குழம்பு ரொம்பவே வாசமாக இருக்கும். நண்டோட ஃப்ளேவரை நல்லா எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக முருங்கைக்காய் இருந்தால் சேருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்டு குழம்புக்கு. இப்போது நல்லாவே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வதக்கும் போதே உங்களுக்கு நண்டு ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ நண்டு பார்த்தீங்கன்னா வதக்குனதுக்கப்புறம் ஓரளவுக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப்புக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான புளி தண்ணி. 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் தெரியும் குழம்பு, அது நல்லா திக்காகும் கொதிக்க கொதிக்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் கட்டியாகாமல் இருக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விடலாம். அது கொதிச்சிக்கிட்டு இருக்க அதே டைமில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் நல்லா துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதை நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நான் இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருக்கேன். இப்போது எனக்கு அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த முருங்கைக்காவை நல்லாவே வெடித்து நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் முருங்கைக்காய் மட்டும் ஒரு முறை சேர்த்து பாருங்கள், ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நண்டோட ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நண்டு குழம்பாக தான் செய்ய போகிறதுனால உங்களுக்கு திக்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக இருந்தால் பிடிக்குன்னா நீங்கள் திக்காகவே வச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. நண்டு குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். குளிர்காலத்தில் நமக்கு அந்த நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா நண்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க, இல்லை நண்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் நல்லா கரைச்சிக்கிட்டு வந்துடும். உங்களுக்கு வயல் நண்டு கிடச்சிதுனாக்கா இன்னுமே நல்லாயிருக்கும். அது நல்லா நெஞ்சு சளியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுரும். எனக்கு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி தான் விட்டேன். நல்லாவே கொதிச்சிருச்சு. அதுக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும் குழம்பு. இப்போ இதில் நான் கருவேப்பிலை தூவிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான நண்டு குழம்பு கிராமத்து ஸ்டைலில் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மழை காலத்துலேயோ இல்லைனாக்கா நல்லா உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற டைம்லேயே வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி பூண்டு சேர்க்கல. உங்களுக்கு பூண்டு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு சேர்க்க வேணாம், தட்டிட்டு சேர்த்திங்கனாக்கா நல்லா வாசமாகவே இருக்கும் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.